யூதாசனுடைய ஆவில போக கூடாது, காட்டி கொடுக்க கூடாது. தயவு செய்து இனி வருகிற நாட்கள்ல இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஊழியங்களை கர்த்தர் அழிக்க போறார், வேரோட பிடுங்க போறார். 2023 அம்பாலா ஹரியானா பகுதியில ஊழியம் செய்து கொண்டு இருக்கும் போது அதிகாலையில என்னை எழுப்பி பரிசுத்த ஆவியானவர் நான் சொல்வது எழுது என்று சொன்னார். 40 பக்கங்கள் எழுதி இருக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை கடைசியாக அவர் சொன்ன வார்த்தை, இப்போது சபை என்னுடைய கைகள்ல இல்ல, தங்களுடைய சுய ஆவிலே நடத்துகிறார்கள், சுய சித்தத்துல நடத்துகிறார்கள். இந்த சுய சித்தத்தை செய்கிறவர்கள் தான் குறை சொல்லுகிற ஊழியம். அவங்க ஊழியத்தை அவங்க பாருங்க. தனக்கு கொடுத்த மனைவி பிள்ளைகளை போக்கஸ் பண்ணுங்க, மற்ற ஊழியத்தை பார்க்காதீங்க. மற்ற ஊழியத்தை நீங்க பார்த்தா நிச்சயமாக உங்க ஊழியத்துல அடி விழும், உங்க குடும்பத்துல அடி விழும். எப்படி விழும்னா சாத்தான் அடிப்பான், தேவன் அடிக்க மாட்டார். தேவன் ஒருபோதும் ஒருவனுக்கு தீங்கு செய்வதில்லை. குறை சொல்லும் போது குறை சொல்வதுதான் சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவனுக்கு வலி அதுதான், அவனுக்கு நொழியணும் எப்படியாவது உள்ள. அது யூதாசின் ஆவி, காட்டி கொடுக்கிற ஆவி யூதாசின் ஆவி. பரிந்து பேசுகிற ஆவி இயேசு கிறிஸ்து தந்த பரிந்து பேசுகிற ஆவி தேவனுடைய ஆவி. நீங்களே முடிவு செய்யுங்கள், எந்த ஊழியத்தை நீங்க செய்ய வேண்டும். யூதாசின் ஊழியத்தை செய்ய வேண்டுமா, இல்ல தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டுமா, இல்ல காட்டி கொடுக்கிற ஊழியத்தை செய்ய வேண்டுமா, இல்ல பரிந்து பேசுகிற ஊழியத்தை செய்ய வேண்டுமா, பாவத்தை மூடுகிற ஊழியத்தை செய்ய வேண்டுமா, இல்ல பாவத்தை வெளிப்படுத்துகிற ஊழியத்தை செய்ய வேண்டுமா? நீங்களே முடிவு செய்யுங்கள். இப்படிப்பட்ட ஊழியங்கள், காட்டி கொடுக்கிற ஊழியங்கள், பாவத்தை மற்றவர்களுடைய பாவத்தை தூற்றி திரிகிற ஊழியங்கள், குறை சொல்லுகிற ஊழியம், குற்றப்படுத்துகிற ஊழியம், இயேசு கிறிஸ்து சீக்கிரத்துல அந்த ஊழியத்தை வேர் பிடுங்க போறார். இது நடக்கும், இந்த கடைசி நாட்கள்ல செய்ய போறார் கர்த்தர். தம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய ஊழியர்களை ஒருபோதும் அவர் அவமானப்படுத்துவதில்லை. அந்த இளைய குமாரன் எல்லாவற்றையும் இழந்தான். திரும்பி வரும்போது அவனை ஒன்றும் சொல்லாம தன் தகப்பன் அவனை அரவணைத்து முத்தம் செய்து இழந்தது எல்லாம் திரும்பி அவனுக்கு கொடுத்தார். அது யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த தகப்பன் யார்? இயேசு கிறிஸ்து. அதை நாம் உணராம புரியாம நிறைய தவறு செய்கிறோம். தயவுசெய்து இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்பதை நான் நம்புகிறேன். அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்கும், அநேகர் மனம் திரும்புவார்கள் என்பதை நான் கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஆமென்.